கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீ உயர்த்தப்படாதபடிக்கு தடை என்ன காரணம் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39:2-4 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஒரு மனுஷன் இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா நீ என்னதான் செஞ்சாலும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காவிட்டால் அவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். இன்னைக்கு யோசேப்போட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். பொறாமையினால அவர் வித்து போட்டாங்க. ஒரு எகிப்திற்கு அடிமையாக போன யோசேப்பு எஜமான இடத்துல உயிர் கிடைத்தது. எஜமானுடைய மனைவி ஒரு பழியை சுமத்தினாங்க, அதுலேயும் சிறையிருப்பில் போட்டாங்க. அந்த சிறையிருப்பிலும் யோசேப்பு உண்மையாக இருந்தார். யோசேப்பு மேல் எத்தனையோ பழிகள் சுமத்தினாலும் யோசேப்போட தேவன் இருந்தார். இரண்டாவது, உண்மை உள்ளவராயிருங்கள். தன் எஜமான் மனைவி தவறு செய்தாலும் அவர் இன்னொருத்தருடைய எஜமானுடைய மனைவி. எத்தனை அவர் தப்பு பண்ணாலும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அநேகத்துக்கு அதிபதியாக்குமே. இந்த உண்மையை அநேக இடத்துல காண முடியாத வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறோம். படித்து வேலைக்கு போகிறோம், 10 மணிக்கு வேலை, ஆனால் எத்தனை மணிக்கு போகிறோம்? 10:30க்கு போகிறோம். அந்த 10:30 மணிக்கு போனவொடனே என்ன பண்ணுவோம்? முதல்ல காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஃபோன் எடுப்போம், நம்ம உலகத்தோட எல்லா வேலையும் வீட்டு காரியமாகட்டும் தொலைபேசி மூலமாக பேசுவோம். அந்த வேலை 8 மணி நேரம் வேலையில் நம்ம 4 மணி நேரம் திருடுவோம். நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, சம்பளம் உயர்வில்லை. ரோமர் சொல்லுகிற 13ஆம் அதிகாரத்தில் மேலான அதிகார தேவனால் கொடுத்த ஈவ். ஒரு எஜமான உனக்கு கொடுக்குறான்னா அவனோட வாழ்க்கையை கீழ்ப்படிந்திருக்கணும். மேலான அதிகாரியை உருவாக்க தேவனுடைய கிருபை பலத்த காலத்தில் அடங்கி இருக்கப்பட வேண்டும். அந்த அரசாங்க வேலையிலன்னு போகிற 10 மணிக்கு வேலை 11 மணிக்கு போவோம். மறுபடி 1 மணி நேரம் என்ன பண்ணுவோம்? தொலைபேசி பேசுவோம். 1 மணி நேரம் டீ சாப்பிடுவோம். வேலையை நம்ம உண்மையாக இருக்கோமா? நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிற உண்மையாக இருக்கோமா? 7 மணி ஆராதனை, நம்ம போகிற 8:30 மணிக்கு போகிறோம். அதில் உண்மை இல்லை. பேசுகிற பேச்சில் உண்மை இல்லை. ஆண்டு சொல் கொஞ்சத்துலேயும் உண்மையாக இரு, அநேகருக்கு நான் அதிபதியாக்குவேன். ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் எது செய்தாலும் உண்மையாக. ஏன்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அந்த எகிப்தில் பஞ்சம் வரும்போது முதல்ல யோசேப்போட வாழ்க்கையிலே சொல்லி அவனுக்கு யாரும் இல்லை, சகோதரன் இல்லை, உறவினர் இல்லை. ஒரு எகிப்து அடிமையாக போன மனுஷன் ஒரு எஜமான்கிட்ட போய் உண்மையாக உயர்வு கேட்குறார். அந்த எஜமானுடைய மனைவி அவங்க பழி சுமக்கிறாங்க, ஜெயிலில் தூக்கி போகிறாங்க. அதில் உண்மையாக இருக்கிறார். ராஜா பார்த்தா என்னடா எது செய்தாலும் உண்மையாக இருக்கான்னு சொல்லி அவ்வளோ பெரிய எகிப்தில் அரண்மனையிலே ஒரு மந்திரியாக ராஜாக்கு அடுத்தபடியாக உயர்வை கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் வணங்கும்படியாக யோசேப்போட கத்துறதா. ஏனென்றால் யோசேப்பை ஜெயித்த காரணம் அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள நடக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களை உயர்த்தப்பட தடை இருக்க காரணம் ஆதியிலிருந்த அன்பு, ஆதியிலிருந்த ஜெபம், ஆதியிலிருந்து உங்களுக்குள்ள உண்மை இல்லாமல் போய்விட்டதால் நீங்கள் உடைந்து போயிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவஜனமே, உன்னை உயர்த்த கர்த்தர் ஒருவர்தான். நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வேலை உனக்கு நினைச்சிருக்காது. இன்னைக்காச்சு ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலப்பா, ஏன் எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கல? இன்னைக்கு செய்கிற வேலையில் உண்மையாரு, வேதத்தை வாசித்தா உண்மையாரு, குடும்ப வாழ்க்கையில் உண்மையாரு, கொடுத்த வேலையில் உண்மையாரு, பணம் கொடுக்குறாங்களா அதில் உண்மையாரு. உண்மையில் கர்த்தர் கிருபை அளிப்பார். கண்கள் மூடி ஜெபிப்போம். நீ உயர்த்தப்பட தடைகள் என்ன? அதுக்கு நீ தான் காரணம். உன் மனசிகம்
உன் சுயம் தேவன்கிட்ட கேளு. ஆண்டவரே, இதனாலே சுயப்படத்தோடு நின்றுட்டப்பா, எல்லாமே தடையாக இருக்குதுப்பா. ஆண்டவர் வாழ்க்கை வந்தா உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவா. உடைந்து போன உள்ளத்தை தெய்வ தேற்றுவா. உண்மையார் உன்னை உயர்த்துவா. பார்த்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்படப்படுது. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தடையை நீக்கி போட கர்த்தர் இருப்பார். God bless you. ஆமென்.